Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த பேபி பூட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சோல் பண்ணனும். இந்த பூட்டியோட சோல் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணனும். இது வந்து நம்ம சென்டர்ல இருந்து தான் ஸ்டிட்ச் பண்ணிட்டு வரோம். சென்டர்ல ஸ்டிட்ச் பண்ணி அப்புறம் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட். இப்படி 3 ரவுண்ட் நம்ம finish பண்ணி எடுக்கணும். இது எப்படின்னு பார்க்கலாங்க. இந்த பூட்டி இந்த சோல் வந்து 1 இயர் பேபிக்கு வரைக்கும் போடலாம். இது 3.5 inch வந்து உங்களுக்கு லெங்த் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று செய்ய வேண்டியதை நீ நாளை செய்தால் நீ சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை நீ இன்றே செய்தால் நீ சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை நீ இன்று செய்தால் நீதான் வெற்றியாளர். இந்த நோட்டோட நான் உங்கள் மிஜு. வெல்கம் டு ஈஸி கிட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரணுமா அப்படின்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோல ஈஸியான ரெசிபீஸும் இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃப்ட்ஸும் தான் போடுறேன். வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, நான் இங்கே மார்க்கர் எடுத்திருக்கேன், 3.25 mm ஹூக் எடுத்திருக்கேன், 4ply அக்ரலிக் yarn, ஒயிட் கலர் அண்ட் லாவெண்டர் கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் நம்ம செய்கிற மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 13 செயின்ஸ் போட்டுக்கோங்க. இது நான் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன். இப்போது 13 செயின்ஸ் போட்டாச்சு. நம்ம இதில் அந்த ஹூக்கில் இருந்து ஃபஸ்ட்டு செயினை விட்டுருங்க. செகண்ட் செயின்குள்ளே நம்ம 3 சிங்கிள் க்ரோஷே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலன்னா நான் அதோட வீடியோ தனியாக செஞ்சுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 3 சிங்கிள் க்ரோஷே நம்ம போட்டாச்சு. சேம் ஸ்டிச்சில் போட்டாச்சுங்க. இப்போது அடுத்தது வந்து அடுத்த 4 செயின்ஸில் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ நெக்ஸ்ட் செயினில் நம்ம ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வாங்க. 4 செயினில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடணும். இப்போ 4 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. நமக்கு அந்த ஷூவோட சென்டர் போர்ஷன் ஃபார்ம் ஆகிட்டே வருது. இப்போ அடுத்த 2 செயினில் வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே போடுறோம். அடுத்த 2 செயினில் நம்ம ஹாஃப் டபுள் க்ரோஷே போட்டாச்சுங்க. இப்போ அடுத்த 4 செயின்ஸில் நம்ம டபுள் க்ரோஷே போடணுங்க. அடுத்த 4 செயின்ஸில் நம்ம டபுள் க்ரோஷே போடணும். டபுள் க்ரோஷே தெரியலன்னா அதுக்கு தனியாக வீடியோ செஞ்சுருக்கேங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம லாஸ்ட் செயினுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த லாஸ்ட் செயினில் நம்ம 7 டபுள் க்ரோஷே போடணும். இப்போ 7 டபுள் க்ரோஷே ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேங்க உங்களுக்கு. இப்போ பாருங்கள், 7 டபுள் க்ரோஷே நம்ம போட்டாச்சு. இப்போது ஒரு சைடு நம்ம ஷூவோட அந்த ஃபஸ்ட்டு சர்க்கிளோட ஒரு சைடு ஃபார்ம் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு வந்து நம்ம அதே ஸ்டிச்சஸ், இந்த சைடு என்னெல்லாம் ஸ்டிச்சஸ் போட்டோமோ அதே ஸ்டிச்சஸ் வந்து அந்த சைடும் போடணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அதில் வந்து 4 இதில் வந்து டபுள் க்ரோஷே போட்டுக்கலாங்க. 4 செயினில் அந்த செயின் போடும்போது அந்த த்ரெட்டை வந்து பின்னாடி அப்படியே வச்சுட்டு போடுங்க. அந்த இனிஷியலாக நம்ம போட்டிருக்கோம் ஸ்லிப் ஸ்டிச் போடும்போது ஒரு டெய்ல் எண்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த டெய்ல் எண்டை வந்து நம்ம உள்ளேயே இன்சர்ட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது அப்படியே அது கன்சீல் ஆகிடும். பாருங்கள், 4 டபுள் க்ரோஷே போட்டாச்சு.
அடுத்தது நம்ம அந்த சைடு என்ன போட்டோம், 2 half double crochet. அதே மாதிரி இந்த சைடும் 2 half double crochet போட்டுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம அங்கே 4 சிங்கிள் crochet போட்டோம். அதே மாதிரி இங்கே 4 ஸ்டிச்லேயும் சிங்கிள் crochet போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம 4 சிங்கிள் crochet போட்டாச்சு. நம்மளோட சென்டர், அந்த சோலோட சென்டர் போர்ஷன் நமக்கு கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்டர் போர்ஷன், அந்த சென்டர் வந்து ஒரு சர்க்கிள் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த சர்க்கிள் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. அந்த ஃபஸ்ட்டு நம்ம போட்ட அந்த சிங்கிள் crochet கூட ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ செகண்ட் சர்க்கிள் வந்து நம்ம பண்ணணும். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹாஃப் டபுள் crochetல தான் நம்ம போட போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க அந்த ஸ்லிப் ஸ்டிச்சில் இருந்து. இப்போது அந்த 3 இதுலேயும் நம்ம வந்து 2 ஹாஃப் டபுள் crochet போடணும். ஃபஸ்ட் அந்த 3 செயின் போடுறோம் இல்லைங்களா, அந்த இனிஷியல் செயினில் நம்ம வந்து 2 ஹாஃப் டபுள் crochet போடுறோங்க. டோட்டலி 3 செயினில் ஹாஃப் டபுள் crochet போடணும். இப்போது மறந்துடாதீங்க, மார்க்கர் வந்து எப்போவுமே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இனி 2 செயினில் 2 ஸ்டிச்சில் நம்ம ஹாஃப் டபுள் crochet போடணும். இப்போ பாருங்கள், நம்ம 6 ஹாஃப் டபுள் crochet போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்து 10 ஹாஃப் டபுள் crochet, ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet நம்ம ஒர்க் பண்ண போகிறோங்க. இப்போ இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம ஹாஃப் டபுள் crochet 10 செயின்ஸ் போட்டாச்சு. 10 ஸ்டிச்சஸ்க்கு நம்ம ஹாஃப் டபுள் crochet போட்டாச்சு. அடுத்த 7 ஸ்டிச்சஸில் வந்து 2 ஹாஃப் டபுள் crochet போடணும். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 போடணுங்க. நான் இங்கே ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 ஹாஃப் டபுள் crochet போட்டு முடிச்சாச்சு. இனி ரெஸ்ட்டு நம்ம இருக்கிற எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் crochet போட்டு லாஸ்ட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், செகண்ட் ரவுண்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. சோலோட தேர்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். தேர்ட் ரவுண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் டபுள் crochetல தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம 2 செயின் போட்டுக்கலாங்க. இப்போது அடுத்த ஸ்டிச்சில் நம்ம ஒரு டபுள் crochet போட்டுக்கலாம். இப்போது மறந்துடாதீங்க, மார்க்கர் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம இதில் தான் ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். அதனால கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த செயின், அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம 2 ஹாஃப் டபுள் crochet, டபுள் crochet போடணும். இப்போ இந்த மாதிரி நம்ம இன்னும் 2 தடவை பண்ணோம். இப்போ நம்ம அது 2 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து 11 ஸ்டிச்சஸ் இருக்கும். அந்த 11 ஸ்டிச்சஸ்லேயும் நம்ம வந்து டபுள் crochet போட போகிறோம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒவ்வொரு டபுள் crochet, 1 டபுள் crochet போட்டாச்சுங்க. இப்போ அடுத்த 14
ஸ்டிச்சஸில் நம்ம எப்படி போடணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரிப்பீட் காமிக்கிறேன், அப்புறம் 14 செயின்ஸில் நம்ம அப்படியே போட்டுட்டு வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம போடுறதுல வந்து ஒரே ஸ்டிச்சில் 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம ஒரு டபுள் க்ரோஷே இப்படியே 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள். டோட்டலி 6 டைம்ஸ் வந்துடும். சிக்ஸ் டைம்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டிச் இருக்கும், அதில் வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாங்க. இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்டிச்லேயும் நம்ம 2 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம மீதி இருக்கிற எல்லா செயின்லேயும் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே போட்டு லாஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாங்க. இப்போது இதில் லாஸ்ட்டில் வந்தாச்சு, லாஸ்ட் ஸ்டிச் வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த மார்க்கரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மார்க்கர் போட்டிருந்த இடத்துல அந்த செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படியே அதுக்குள்ளே விட்டு எடுத்துருங்க. இப்போ ஸ்லிப் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ வந்து இன்னொரு லூப்பை அப்படியே பெருசாக புல் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த த்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். அந்த த்ரெட்டை அப்படியே இழுத்துருங்க. இப்போ பாருங்கள், நம்ம பேபி பூட்டியோட அந்த சோல் கீழே இருக்கிற அந்த போர்ஷன் வந்து நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. இது மாதிரி 2 செஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இந்த பேபி பூட்டியோட சோல் மட்டும்தான் என்னால் இன்க்ளூட் பண்ண முடிஞ்சது. இனி இதோட டாப் போர்ஷன் எப்படி ஒர்க் பண்ணலான்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.